மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓர வஞ்சனை தானா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பி எக்ஸ் பதிவு வெளியிட்டுள்ள முதல்வர், பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்று குறிப்பிட்டுள்ளார். எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே, அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்த அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை? நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன்? எது தடுக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழியையும் திணிப்பதில் காட்டும் ஆர்வத்தில் சிறு துளியையாவது நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாமா? வெற்றுச்சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல் பூச்சுகளும் கொண்ட அறிக்கையின் மூலமாக இந்திய நாட்டு மக்களை வழக்கம் போல் ஏமாற்றும் பாஜகவின் பம்மாத்து நாடகம் தொடர்கிறது என தெரிவித்துள்ளார். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதோ, எங்கு பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அறிவிக்கப்படும் என்றால் மத்திய பட்ஜெட் என இதனை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியையும் முதலமைச்சர் கேட்டுள்ளார்.